இந்த வரன் பார்க்கலாம். என் பேர் மகாலட்சுமி, வயசு 48, உயரம் 165 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் கிருத்திகை 1 சொல்லியிருக்காங்க. சாதின்னு பார்த்தீங்கன்னா வன்னியில் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலையில் இருக்காங்க. இவங்க மாதம் 80,000 சம்பாதிக்கிறாங்கம்மா. கூட பார்த்தவங்க யாருமே இல்லை. வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாமல் தவறிட்டாங்களாம். இப்போ தனிமையில் தான் இருக்காங்கம்மா. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு தான் சொல்கிறாங்க. அவங்க இப்போ தனியாக இருக்காங்களாம்மா. இவங்க வயது வரும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5 வயசு வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்ன, வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளை 2ஆம் திருமணமாக்கணும், குழந்தைகள் இருந்தாலும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்ல குணமான மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. வீட்டோட மாப்பிள்ளையை வந்து ரொம்ப நல்லதாக ஃபீல் பண்ணுறாங்கம்மா. இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் சென்டர் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க. இப்போ அவங்க வயசு ஆகிட்டதால வேற ஒருத்தர் கை மாற்றி வித்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வருமானம் பார்த்தீங்கன்னா எஃப்டிலேருந்து வருமானம் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேருமே தனியாக தான் இருக்காங்க. இவங்க கொஞ்சம் தனியாக வேறு இடத்துல இருக்க தான் சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60 பவுன் நகை சேர்த்து வச்சிருக்கதான் சொல்கிறாங்க. இவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இந்த பெண்ணோட நலம் கருத்து முகத்தை மறைச்சு போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. இந்த வரனை பார்க்கலாம். இப்போ இளவரசி, வயசு 43, வயது 154 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் அவிட்டம் 2ஆம் பதம் சொல்லியிருக்காங்க. சாதியம் பார்த்தீங்கன்னா வன்னியரில் சம்புவரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலையில் இருக்காங்க. மாதம் 24,000 சம்பாதிக்கிறாங்க. கூட பிறந்தா மொத்தம் 4 பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் சொல்கிறாங்க. இவங்க கடந்த கால ஹஸ்பண்ட் வந்து இவங்களுக்கு ஒத்து போகாமல் ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணுவாங்களாம். அந்த லைஃப் வேண்டாம் தனியாக வந்துட்டாங்களாம்மா. டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களாம். இப்போ சில வருஷமாக தனிமையில் தான் இருக்காங்களா. இவங்க வயது வரும்போது அதிகபட்சம் 6 வயசு வித்தியாசங்கள்லாம் சொல்கிறாங்க. இங்கே எதிர்பார்ப்பு என்ன, வரக்கூடிய அப்படி பிஸ்னஸ் பண்ணாலும் ஓகே, வேலைக்கு போனாலும் ஓகே, மாதம் குடும்பம் நடத்தக்கூடிய நல்ல வருமானம் இருக்கணும், ஒரு சொந்த வீடுகளும் எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா தனிமையில் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க வீட்டோட மாப்பிள்ளை வந்தால் நல்லதுன்னு எதிர்பார்க்குறாங்க. எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்ல குணமான மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளைக்கு 2ஆம் திருமணமாகணும், வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு குழந்தைகள் இருந்தாலும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க நல்லபடியாக பார்த்துட்டு புரிஞ்சுக்கிற நல்ல மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்க பார்த்து பேசி மனசு ஒத்து போச்சுன்னா மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா 5 ஏக்கரில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்களா. அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி தந்தையாக செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. இவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடு சொந்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இந்த பெண்ணோட நலம் கருத்து முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரி பல வரங்கள் சேனலில் இருக்குது, உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.